ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இப்படி இப்போ டேட்டா பொல்யூஷன். இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு பிறகு கருத்து சுதந்திரம் இருக்கிறதால மக்களுக்கு கிடைக்கிற இந்த டேட்டாவை எல்லாருமே ஹேண்டில் பண்ணுறாங்க. அது யார் எவர் என்ற ஒரு இது இல்லாமல் எல்லாருமே எல்லா டேட்டாவையும் ஹேண்டில் பண்ணி மக்களுக்கு அந்த டேட்டா போய் சேருது. அதில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அல்லது பிழையான விஷயங்கள் அல்லது தேவைக்கு அதிகமான விஷயங்கள் போய் மக்களிடையே சேருது. உதாரணத்துக்கு ஒரு மருந்து சம்பந்தமான ஒரு பிழையான தகவல், ஒரு நோயாளி அந்த மருந்தை எடுக்க விடாமல் தடுத்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இறப்புக்கு கூட காரணமாக அமையுது. அல்லது அவர்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தற்கொலையை தூண்டுற மாதிரி நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அது இந்த டேட்டா பொல்யூஷன் இன்னும் விவசாயிருக்கு, விவசாய சான்ஸ் இருக்குது. ஏஐஆர் ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி முடிவெடுப்பீங்க? உங்களுக்கு கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில். இப்போ ஒரு ஆளை பார்த்து அவர் நல்லவரா கூடாதவராண்டு எப்படி நீங்கள் முடிவெடுக்கிறீங்க? அவரை பற்றி மற்றாக்கள் சொன்ன விஷயங்கள், நீங்கள் பார்த்த விஷயங்கள் வச்சுக்கொண்டு தான், அதாவது உங்களுக்கு கிடைக்கிற டேட்டாவின் அடிப்படையில் தான் அவரை பற்றி நீங்கள் முடிவெடுப்பீங்க. அல்லது ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்க உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு கொண்டு தான் நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 70% மேலே டேட்டா நெகட்டிவ் டேட்டா தான். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ரிசர்ச் செய்கிறாங்கன்னு சொன்னால் என்னத்தை செய்வாங்க? உலகத்தில் எத்தனை மக்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க என்றது பார்ப்பாங்களா? அல்லது உலகத்தில் இந்த நோய் உள்ள மக்கள் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, அவங்க எத்தனை பேருக்கு என்ன பாதிப்பு இருக்குது, அல்ல உலகத்தில் எந்த இடத்துல கூடுதலான திருட்டு நடந்திருக்கு, எந்த இடத்துல கூட ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இப்படி நெகட்டிவான டேட்டா தானே கூடுதலாக அவங்க அனலைஸ் பண்ணி ரிசர்ச்சுகள் நியூஸுகள் எல்லாமே வருதுன்னு. நாங்களும் அதைத்தான் கூட பார்ப்போம். அதிகாலத்திலிருந்து மனிதன் தப்பி பிழைத்தலுக்காக கொண்டிருக்கிற ஒரு தன்மை, அதாவது அவனுக்கு எங்கெல்லாம் ஆபத்து கொண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் அந்த இடத்துலேருந்து விலகி போய் அந்த சர்வைவலை தப்பி பிழைத்தில் அவன் பேண முடியும். எங்கேயாவது நெகட்டிவ் டேட்டா இருக்குன்னு சொன்னால் அந்த டேட்டாவை கூடுதலாக கவனமாக நாங்கள் வாசிக்கிறோம் அல்லது தெரிஞ்சு கொள்கிறோம். இது எங்களோட இயற்கையான ஒரு சுபாவம். அந்த சுபாவத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அநேகமானது நெகட்டிவ் டேட்டா. பாசிட்டிவ் டேட்டா இல்லைன்னு சொல்ல வரையில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலானது நெகட்டிவ் டேட்டா தான் இருக்குது. இந்த டேட்டாவில் தான் ஏஐ ரன் பண்ணுது. அப்போ ஏஐ எப்படி முடிவெடுக்க சொல்லுங்க? கூடாத உணவை சாப்பிட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கும்? கூடாத உணவு உங்களுக்கு நோயை உருவாக்கும். பேட் டேட்டாஸ், டேட்டா பொல்யூஷன் உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். மூட், அன்ஹெல்தி மூட் வரும். சைக்காட்டிக் நோய் வர சான்ஸ் இருக்குது. உங்களோட நாளந்த வாழ்க்கையை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை மாற்றுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இதுலேருந்து நாங்கள் வெளிவரணும்னு என்ன செய்யலாம்? உண்மையின்படி இது பெரிய ஒரு டேட்டா வேர்ல்டு. இதிலிருந்து நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது கடினம். ஆனால் ஈஸியாக எங்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் கன்சியூம் பண்ணுற டேட்டாவை எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறையுங்க. என்னென்ன டேட்டாவை நீங்கள் கன்சியூம் பண்ண போகிறீங்க என்றதை செலக்ட் பண்ணி அதுகளை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. அதாவது நல்ல விஷயங்களை பாருங்கள், உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை பாவீங்க. அடுத்தது காலையில் எழுந்த உடனும் அல்ல இரவு படுக்க போகிற முதலும் எந்த நியூஸோ அல்லது எந்த டேட்டாவையோ கன்சியூம் பண்ணாமல் இதுக்காக பழகிக்கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைக்கிற எல்லா டேட்டாக்கும் ரியாக்ட் பண்ண பழகாதீங்க. அது 100 உண்மையாக இருக்குமென்று தெரியாது. ஈவன் உண்மையாக இருந்தால் கூட அதால் உங்களால் அதை எதுவும் மாற்ற முடியாத சூழ்நிலை அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணி இன்னும் செய்ய போகிறது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்தேன்னு சொன்னால் அதை கேட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிறதால எதுவுமே மாற போகிறது இல்லை. அது தேவையில்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி அந்த ஸ்ட்ரெஸ் மூலம் நீங்கள் நோய்களைத்தான் தேடிக்கொள்கிறீங்க. உலகம் பூராவும்
இந்த டேட்டா ஹேண்ட்லிங்கு இல்லை டேட்டா ப்ராசஸிங்குக்கு கட்டுப்பாடுகள் வரணும். ஆனால் அதே நேரம் கருத்து சுதந்திரம் இருக்கணும். இது ரெண்டு பக்கம் பார்க்குற விஷயம்.